அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோங்க பார்த்தீங்கன்னா, யாரு உண்மையான ஜோதிடர்? எது ஜோதிடம்னா என்றா எ ஜோதிடம்னா என்னன்னு தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல முழுக்க முழுக்க யாருமே சொல்லாத ரகசியத்த மட்டும் தான் நம்ம சொல்லப் போறோம். இந்த வீடியோ நீங்க பார்ப்பதன் மூலம் யாரு உண்மையான ஜோதிடர்ன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஜோதிடம். முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம். ஜோதினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதினா ஒளி. ஒளிக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுடர். சாரி, ஜோதிடர். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிடர். ஜோதிடம்ல ஃபர்ஸ்ட் ஜோதிடர் தான் பார்க்க போறோம். ஜோதிடர்னா இடர்னா இது இருள். ஜோதிடருக்கு உண்மையான விளக்கம் இதுதான். இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000த்துக்கு மேற்பட்ட பேர் ஜோதிடத்துறையிலே நிறைய பேர் இருக்காங்க. இந்த 1000 மேற்பட்டவர்களும் நல்ல ஜோதிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல அறிவான ஜோதிடர், நல்ல ஞானமுள்ள ஜோதிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா, 100%த்துல 90% ஜோதிடர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்சு வச்சுக்கிட்டு, அவங்க இந்த ஜோதிட துறையில வந்து பயணம் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நெறைய தடுமாறுதல் ஏற்படுது. நெறைய நெறைய பேத்துக்கு தப்பு தப்பா பலன்கள் சொல்றாங்க. மீத இருக்கிற 10% ஜோதிடர் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற 10% ஜோதிடர் பார்த்தீங்கன்னா, ஓரளவு, அதாவது ஒரு எப்படி சொல்றது? ஒரு 20 வருஷமா, ஒரு 30 வருஷமா இந்த ஜோதிட துறையில, ஒரு 15 வருஷமா இந்த ஜோதிட துறையில பயணித்த நபர்களா இருக்காங்க. பெரும்பாலான ஜோதிடர்கள் ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பெரும்பாலான ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா, 1 வருடம், 2 வருடம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் போயிடுறது. இல்லாட்டா ஒரு ஒரு 10 புத்தகத்த வாங்கி படிச்சுக்கிறது. படிச்சுட்டு வந்துட்டு 1 வருஷம் படிக்கிறது. அடுத்த வருஷத்துலருந்து ஜோதிட துறை வந்து ஜோதிடம் பார்க்குறது. யாரோ ஒரு ஜோதிட புத்தகத்த வாங்கி ஜோதிடம் பார்க்குறது. அந்த மாரி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஜோதிடம் பார்க்கவே முடியாது. ஜோதிடம் என்பது இயற்கையால குடுக்குற ஒரு வரம். அதாவது இது எப்படி சொல்றது? ஞானம். இங்கிட்ட அறிவும் இருக்கும், இங்கிட்ட ஞானமும் இருக்கும். ஆ இந்த ஜோதிடத்துக்கு முழுக்க முழுக்க காரக கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, புதன் தான். ஜோதிடத்துக்கு முழுக்க முழுக்க காரண கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, புதன். புதனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது பூமி. புதனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதான் பூமி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது 1வது பாத்துட்டோம். ஜோதிடம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2வது பாத்தீங்கன்னா ஜோதிடம். ஜோதிடம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கேயே சொல்லியாச்சு. ஜோதினா ஒளி, இடம்னா இடம்னா பூமி. ஜோதினா ஒளி, இடம்னா பூமி. அதாவது புதன். நல்லா தெரிஞ்சுங்க, புதன்.
ஜோதிடம் ஜோதிடம் எப்படி இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஜோதிடம் வந்து பழங்காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா ஜோதிடத்துக்கு அடிப்படை தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் தான். அல்லது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஜோதிடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம்னா ஜோதியால் ஒரு இடத்தில் உண்டாகும் மாற்றத்தினையும் ஏற்றத்தினையும் முன்னறிந்து கணித்து கூறுவதே ஜோதிடமாகும். இந்த விதியை நான் இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதாவது ஜோதியால் ஒரு இடத்தில் உண்டாகும் மாற்றத்தினையும் ஏற்றத்தினையும் முன்ன அறிந்து கணித்து கூறுவதே ஜோதிடமாகும். ஜோதினா நீங்க என்னன்னு கேட்பீங்க? ஜோதி வந்து 2 கிரகங்க தான். ஒன்று சூரியன், 2 சந்திரன். இது 2 கிரகங்கள் மட்டும்தான் ஒளி கிரகங்கள். இருக்கிற கிரகங்கள் எல்லா கிரகத்தை காட்டிலும் இது 2 கிரகங்கள் மட்டும்தான் ஒளி கிரகம். நல்லா தெரிஞ்சுங்க, இது 2 கிரகம் மட்டும்தான் ஒளி கிரகம். அதனாலதான் இதை 2 வச்சுதான் மொத்த ஜோதிடமும், அதாவது இந்த பூமி, இந்த புதன், இதை 2 வச்சுதான் இந்த புதன் இயங்கிக்கிட்டே வரும். இதை 2 வச்சுதான் மொத்த ஜோதிடமும் இயங்குது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாம். அகத்தியர்னா ஜோதிடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த பேர் மகாவிஷ்ணு. ஜோதினா ஒளி, இடம்னா பூமி, அதாவது நம்ம வாழ்ற பூமி, அந்த பூமி தான் புதன். ஒளி கிரகங்கள் 2 பேரு, ஒன்று சூரியனு, இன்னொன்று சந்திரனு. இந்த 2 கிரகங்களை மையமா வச்சுதான் இந்த பூமி சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. இதை அடிப்படையா, இந்த 2 கிரகங்களை அடிப்படையா வச்சுதான் மொத்த ஜோதிடமும் இயங்குது. ஜோதிடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதியால் ஒரு இடத்தில் உண்டாகும் ஏற்றத்தினையும் மாற்றத்தினையும் முன்னறிந்து கணித்து கூறுவதே ஜோதிடமாகும். ஜோதிடர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இடர் என்னும் துன்பம், அதாவது ஒருவரின் வாழ்க்கையில் இடர் என்னும் துன்பம் சூழ்ந்த வாழ்க்கையில் சுடர் என்னும் இன்பத்தை தந்து அவர் வாழ்க்கையை ஒளிவர செய்வதே ஜோதிடர் ஆவார். அதாவது ஜோதிடர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவற்று இருக்க இதெல்லாம் மையப்பொருள் பார்த்தீங்கன்னா, இவற்று இருக்க ஒளியை கொடுத்து அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது தான் உண்மையான ஜோதிடர். நான் திரும்ப சொல்றேன், நல்லா அந்த விதியை கவனிச்சுங்க. ஜோதிடர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இருள் சூழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையில் சுடர் என்னும் ஒளியை புகுத்தி இருள் என்னும் துன்பத்தை நீக்கி அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்பவரே உண்மையான ஜோதிடர் ஆவார். இதில் உள்ள உண்மையான கருத்து, இந்த ஜோதிடருக்குள்ள உண்மையான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த 2வது தான் கரெக்டா வரும். இதுதான் ஜோதிடருக்கு உண்மையான பொருள். இதுதான் ஜோதிடம். இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதன் குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பாய்.